பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே யார் அவன்? அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. என்ன போனோம் என்ன நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்ரு வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. விஜய் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். குத்தடி செய்யலாம் குனிந்து குத்தடி செய்யலாம் கொடத்தை வச்சே கும்மி அடியே கடல் இரும்ப தண்ணி அடியே நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எடுங்கோ பேசுறான் பேச்சு ரைட்டா ஒரு கை உண்மையில காணா ஒண்ணு சரிங்க எல்லாரும் விட்டு 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 போறல விட்டு போ போ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா வர நிறுத்துற அவனை எல்லாரும் நீ ஓகே ஆனா உங்க அம்மா என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி கிளம்பிட்டு அப்படி போயலாம் அம்மா யார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் அம்மா இப்போ ஜோசப் எவனுமே தடுக்க முடியாத டிஎம் வந்து பாருங்க. ஹாப்பி டிவி கேட்டு அப்பா குடும்பம் அழிஞ்சு போவா ஊதுங்க ஊதுப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதலாமா? 1 2 ஊதுப்பா வா ஊது கொண்டு வர்றாயா போந்து பார்த்தா தரடா காசு கேப்ப கடவுளே உன்னை பெத்தெடுக்கவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் செய்யமுடா ஆடாதீங்கடா காப்பு கட்டி இருக்கு கொன்றுவேன் உன்னைய. டிஎம்கே வா டிஎம்கே டிவிகே நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏன் மகன போச்சு மரியாதை போச்சு கௌரவமே போச்சியா? ஐயோ கடலையே கவுத்துட்டானுங்களே. ஒரு அளவுக்கு மேல பண்ண இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. வெற்றி நமதே சுரேஷ் அல்வதரா நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு நம்பிக்கைடா. உங்களுடன் ஸ்டாலின் போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறே சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அங்கிள் ஆண்டி எல்லாரும் அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிற வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். பாருங்க மேடம் என்ன மேடம் பண்ணுவீங்க? என்டிஎம் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு ஓட்டு கூட என்னவே இல்ல. ஓட்டு என்னலடி அந்த எவனுக்கு ஓட்டு போடலடி. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவியா இருக்குது. என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? எப்படி எல்லாம் ரெடியா? ஏய்
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே நீங்க என்னை யாரும் தேட வேண்டாம். நாங்க எங்க மேட்ச தோத்தோம் தெரியுமா? இங்க போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். இவரு விஜய் ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்தது தான் ஜாஸ்தி. வந்தாப்புல பிடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அல்லா பார்த்தாச்சு சார், அல்லா பார்த்தாச்சு. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். கர்ரா போடா, வாய் கீழ போய் பேச்சன்னு பாட்ட மாட்டேங்கிறா பாரு. இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. பாரியா பாரி, நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயா பாரு. என்னடா மொட்டை அடிச்சு அண்ணன் 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறங்கிறது தான் சேலஞ்சு. அதுக்காண்டி இந்த மொட்டை. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்றா. திரு விஜய் அவர்கள் சொல்லட்டும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட்டு ஜெயிச்சிடட்டும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. தாவேக்கா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்ல, நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த வேலையில் செய்யறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கு. இதற்கு இது பதில் இல்லையே. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது போய் ஒரு பெரிய விஷயமா கேள்வி கேட்கறீங்க. அரசியல்ல இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். என்னது அடி எங்க அண்ணே விஜய் ஒரு சீட் எடுத்தாலே மொட்டை அடிப்பேன். அவனுங்க இப்ப மொட்டை அடி திருவிழா நடந்தேன். மொட்டை அடி திருவிழா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒருவேளை நாளைக்கு வந்து பிஎஃப்கே ஜெயிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த அரபாதி மீதே எடுத்துடுறேன். ஆயிட்டு தர்றா. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இருங்பாய் ஸ்ட்ரெச்சர் கட்டுறான் மாமா. முச்சு விடுங்க. ஐயா பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? தம்பி பெருமையா சொல்லுவேனே. சொல்லிட்டே இருப்பீங்க. புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. That's a good one, eh? I'm completely floored, buddy. Oh, sorry, Pasapugal.